கள்ளக்குறிச்சி அருகே கனமழையால் சேதமடைந்த தொகுப்பு வீட்டை சீரமைத்து தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்வராயன் மலை பாலப்பட்டு கிராமத்தில் எழில்பாவை என்பவர் 30 ஆண்டுகளாக தொகுப்பு வீட்டில் தனது குடும்பத்தோடு வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்றிரவு பெய்த கனமழையால் தொகுப்பு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது. இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏதுமின்றி கைக்குழந்தையுடன் குடும்பத்தினர் தப்பியுள்ளனர். இந்த நிலையில் மிகவும் சேதமடைந்த தொகுப்பு வீட்டினை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க வீடு 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. தொகுப்பு வீடு கொடுத்துருந்தாங்க. அது மறுசீரமைப்பு திட்டத்துக்காக இப்போ எல்லாத்துக்கும் வீடு அலாட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊரில் இருக்க 20 வீட்டில் ஒரு சில வீட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. எங்கள் வீடு ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஆனால் அது கொடுக்கல. போடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் போடல. நேற்று பெஞ்ச மழையில் சீலிங் உடஞ்சி விழுந்துருச்சு. எங்கள் பாட்டி காலிலே விழுந்துருச்சு. குழந்தை பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் தான் பாப்பா மேலே விழுறதுக்கு. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் என்ன பதில் சொல்லுவாங்க எங்களுக்கு? என் குழந்தைய வச்சுட்டு தனியாக இந்த வீட்டில் இருக்கேன். மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு மறுசீரமைப்பு பண்ணியாவது இல்லை புது வீடாவது வழங்கி அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி எங்களுக்கு வழங்கினா நல்லாயிருக்கும். குழந்தைய வச்சுட்டு நான் நிம்மதியாக இருப்பேன்.